வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கிலிருந்து அண்ணாமலை அவர்கள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காராம். ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை சந்திக்க போகிறாராம். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காராம் அண்ணாமலை. வாலண்டியர்ஸுடைய எண்ணிக்கையை 1 கோடி வரைக்கும் உயர்த்த இலக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காராம். இந்த அப்டேட்டு கிடச்சிருக்கு. பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தப்ப எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை போனார் தொகுதி வாரியாக. அந்த யாத்திரை தான் தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்துச்சு. பிஜேபியுடைய ஓட் பர்சன்டேஜ் 3%லேருந்து 11%க்கு உயர்ந்ததுக்கு காரணமே அண்ணாமலையுடைய பாத யாத்திரை தான். இந்த சூழலில் அண்ணாமலை தனி இயக்கம் ஆரம்பித்து இப்போது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. இது ஆளும் கட்சிக்கும் சரி எதிர்கட்சிகளுக்கும் சரி ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ராஜஸ்தானில் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கட்சியுடைய தலைவர் அபிஜித் திப்கே இருக்கான்ல, அவன் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டான். திடீர்னு சில இளைஞர்கள் பலாருன்னு விட்டுருக்காங்க கன்னத்தில் அபிஜித் திப்கேவுக்கு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு பின்னணியில் ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்குது. அபிஜித் திப்கே ஆம் ஆத்மி பார்ட்டியில் இதுக்கு முன்பாக பல பொறுப்புகளில் இருந்திருக்கான் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும்ல. கடந்த காலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்படி தான் ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒருத்தங்க சப்புன்னு அறைவாங்க பலருன்னு. அதே ஃபார்முலாவை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய சிஷியன் அபிஜித் திப்கேவும் ஃபாலோ பண்ணுறான். ஒரு விளம்பரம் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கம் தான் எங்களுக்கு பயந்து இதை பண்ணுது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கான். ஃபுல்லாக இந்த சிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாமே ஃப்ராடுக தான் அப்படிங்கிறது மட்டும் புரியுதுங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடக்குதுல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த நீட் தேர்வு வினாத்தால் டெலிகிராமில் தான் அதிகமாக லீக் ஆணுச்சு. இப்போது இந்த மறுதேர்வு கொஸ்டின் பேப்பரு லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நடவடிக்கை எடுத்துக்கிருக்காங்க மத்திய அரசாங்கம். அதில் ஒரு பகுதியாக டெலிகிராம் ஆப்பை பேன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 22 வரைக்கும் டெலிகிராம் ஆப்புக்கு தடை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்களாம். இது பேசுபொருளாக மாறி இருக்கு. 4வது என்ன பார்க்க போகிறோம், தமிழக அரசாங்கம் பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களே, 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி, அதுவும் 2.5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படின்னு. 50,000க்கு மேலே கடன் இருக்கிறவங்களுக்கு சில குறிப்பிட்ட விகிதத்தில் கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சிஎம் விஜய் அறிவிச்சிருந்தார். ஆனால் டிவிகேவுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா, 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வாங்கினவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடி. இதுதான் டிவிகேவுடைய தேர்தல் வாக்குறுதி. ஆனால் நிறைவேற்றினது என்ன, மேக்சிமம் 50,000 வரைக்கும் கடன் தள்ளுபடி, அதுவும் 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு கிடையாது, 2.5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு. இப்படி தமிழக அரசாங்கம் சொன்னாங்க. இதனால் ஒரு பெரிய டிபேட் வந்துச்சு. மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை பாருங்கள், 2 லட்சம் வரைக்கும் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பயிர்க்கடனை கட்டின விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அதெல்லாம் சுட்டிக்காட்டி டிவிகே கவர்மெண்ட்டை மக்கள் விமர்சனம் பண்ணாங்க. இந்த சூழலில் இப்போது சிஎம் விஜய் இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு. முன்னாடி 50,000 வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதை 75,000 உயர்த்தியிருக்காங்க. மேக்சிமம் 75,000 வரைக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி. 75,000க்கு மேலே கடன் இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க. மேக்சிமம் 75,000 தானா. கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் வாங்கினவங்க அந்த கடனுடைய அளவு 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க விவசாயிகள். முழுமையாக கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் 75,000 தானா அப்படின்னு டிபேட் வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.